நம்ம கேம்ல வந்திருக்கக்கூடிய மோர்ஸ் கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கலேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட மோர்ஸ் இருவியா ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கும் பார்த்தீங்கன்னா 16 மீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 12 செகண்டுக்கு வந்து இந்த ஒரு கேரக்டரோட எபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேரக்டரை வச்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டருக்குள்ளே இருக்குன்னு வச்சு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும். அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இவ்வளோ இந்த ஒரு கேரக்டர் வந்து யாராவது வச்சுட்டு வந்துட்டாங்க, நீங்கள் வந்து ஃபயர் பண்ணணும்னு நினச்சா கூட ஃபயர் பண்ணவே முடியாது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் அந்த ஒரு ரெட் மார்க்காகவே காட்டாது அப்படின்ட்டு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மோர்ஸ் கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் கிரானைட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் காம்பினேஷன் போயிடலாம். உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 20லேருந்து 26 மாற்ற முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வந்து கெல்டியை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எனிமே போய் ரஷ் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா லூனா கேரக்டர் அப்படிம்பாங்க. இந்த ஒரு லூனா கேரக்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கன்னோட ரேட் ஆஃப் ஃபயர் வந்து 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர்ஸ் கேரக்டர் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களால் கன் எடுத்து ஃபயர் பண்ண முடியாது இல்லையா? அப்படி ஃபயர் பண்ணாமல் இருக்கும்போது ஆல்வரோ கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னாலே பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து டேமேஜ் குடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆல்வரோ கேரக்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தீங்கன்னா மோர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டாவது கேரக்டர் காம்பினேஷனை பார்த்தலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைரோஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கைரோஸை யூஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட் ஹெல்மெட்டிங் வச்சுட்டு பயங்கரமான டேமேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கிட்டா கேரக்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. எனிமிக்கு இது யாராவது உங்களை ஃபயர் பண்ணால் 50% வந்து டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த ஒரு கேரக்டர் வச்சிட மூலியமா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரோலின் அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு கரோலினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் கன்னை யூஸ் பண்ணும்போது உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 16% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் தேர்டு கேரக்டர் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஃபேல் அப்படிம்பாங்க. இந்த ஒரு ரஃபேல் எடுத்து யூஸ் பண்ணும்போதே கண் எடுத்து நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா சைலன்சரும் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட செகண்டுக்கு தான் வச்சுங்களேன். இந்த தேர்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மூக்கோ அப்படின்ட்டுருக்காங்க. இந்த ஒரு மூக்கோ கேரக்டர் எடுத்து நீங்கள் வந்து எனிமிக்கு இது ஃபயர் பண்ணால் ஒரு புல்லெட்டை நீங்கள் ஃபயர் பண்ணால் போதும் எனிமி எங்கே இருக்கான ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூக்கோ மார்க் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாரா கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு லாரா கேரக்டர் யூஸ் பண்ணுற மூலிமா உங்களோட ஆக்டிவிட்டி வந்து 60% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி டாப் 3 பெஸ்ட்டான கேரக்டர் காம்பினேஷனில் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.